எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் எனக்கு என் முன்னாடி வெங்கடாச்சலபதி அலமேலம்மா இருப்பாங்க. அலமேல அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, பாலாஜி பத்மாவதி தாயார் இருப்பாங்க. நான் அவங்க முன்னாடி எப்பயும் வேண்டிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுவேன். இன்னைக்கு எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அப்புறம் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப லாங் வீடியோ எல்லாம் போட மாட்டேன். யூஸ்வலா ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா வந்தது, போட ஆரம்பிச்சு. அப்பயும் உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப பேசிட்டே இருக்க வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பாற விஷயம் எதுன்னா இந்த துணி மடிக்கிறது தான். துவைச்சி எடுத்துருவோம், காய வச்சு எடுத்துட்டு வந்து அப்படியே கொத்த அள்ளிட்டு வந்து சோஃபா மேலேயோ ஒரு சேர் மேலேயோ போட்டு வச்சிருவோம். ஈஸியா மடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மள ரொம்ப டென்ஷன் படுத்து இந்த சாரி காட்டன் சாரி அயன் பண்ணிடுவோம். இந்த சிந்தட்டிக் சாரி, அந்த ஜார்ஜர் சாரி எல்லாம் இந்த ஷிஃபான் இதெல்லாம் எடுக்கும்போது அப்படியே வலிக்கிட்டு போகும் மடிச்சு வச்சாலே. அதுக்கு நீங்க ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அல்லது உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலாஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே. நான் இந்த ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம உள்ளார சொருவோம் பாருங்க, அந்த உள் கொத்தை எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு உள்ளார சொருவறதுக்கு எப்பயுமே ஒரு நாட் போட்டு வச்சிருப்பேன். எடுத்துக்கோங்க. இந்த உள்ளார வச்சு இப்படியே சுத்திட்டே வாங்க. ஒவ்வொரு தரையும் ஒரு 2-3 சுத்துறோன்னே சாரிய உதறிக்கோங்க. உதறிட்டு இப்படி உதறிக்கோங்க, அல்லாட்டி அப்படியே சுருண்டு ட்விஸ்ட் ஆயிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கேலை வெளியில எடுத்து எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சுத்தி வச்சிருக்க ஸ்கேலை எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 அடி ஸ்கேல் எடுத்தேன். எப்பயும் இந்த இடம்தான் களைஞ்சு வரும் நமக்கு, அதனால இதை உள்ளார வச்சுட்டு மேல இப்படி போட்டுட்டீங்கன்னா நம்ம சாரி வந்து களையாம நீட்டா இருக்கும். 1 நிமிஷத்துல இதை மடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த இடம் தான் அடிக்கடி களைஞ்சு வரனால இதுல இப்படி பேக்கெட் மாதிரி இருக்கிறதுல இத கூட இப்படி உள்ளார விட்டு வச்சிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சாரி களையவே களையாது. எப்படி போட்டீங்கன்னாலும் களையவே களையாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜென்ஸோட டிஷர்ட், பசங்களோட டிஷர்ட் எல்லாம் மடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பட்டன் போட்டுக்கோங்க. பட்டன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கோங்க.
ஒரு புக்கு, கல்யாண பத்திரிக்கை, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு செகண்ட்ல நம்ம மடிச்சிடலாம். அப்புறம் இந்த அட்டையை எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்ஷீட்டுங்க யூஸ் பண்ணுவோம். அந்த அந்த வின்டர் முடிஞ்சோடனே திருப்பி மடித்து உள்ளார வைப்போம். சில சமயம் நம்மளுக்கு மடித்து வைக்க புது பெட்ஷீட் ஏதாச்சும் வாங்கியிருந்தோம்னா நம்ம வார்ட்ரோப்ல வைக்க இடம் இல்லாதப்ப நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் மடிக்கணுமோ அந்த சைஸில் மடிச்சுட்டு அப்புறம் கார்னர்லேருந்து அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிட்டே வந்து அனதர் சைடில் பேக்கெட் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளார இந்த நம்ம ரோல் பண்ணிட்டு வந்த இதை வந்து உள்ளார வச்சு நல்லா உள்ளார சொருகி விட்டுட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ மாதிரி மடித்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க பில்லோ கவருக்குள்ளார அதை நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா பெட்ஷீட்டும் அழுக்காகாமல் இருக்கும், இடத்தையும் அடைக்காம நம்ம நிறைய இதை அதில் இந்த மாதிரி பில்லோ கேஸ்க்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூட பில்லோஸ் இல்லைன்னா இதை ஒரு பில்லோவா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்ல ஐடியாவா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்தது நம்ம இந்த மாதிரி சாஃப்டான பெட்ஷீட்லாம் வச்சிருப்போம். நம்ம வின்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், இடத்தையும் அடிக்காது. நல்லா உங்களுக்கு எந்த சைஸ்ல அதே மாதிரி தான் முதல்ல பெட்ஷீட் ஃபோல்டு பண்ணோம்ல அதே மாதிரி தான். இது இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் இது பண்ணி இந்த நான் எடுத்திருக்க குஷன் கவருக்குள்ள அது செட் ஆகலை. போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால அதை இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் மடித்து நீங்கள் எந்த பில்லோ கவருக்குள்ளே வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து வைங்க. நான் இந்த குஷன் கவர் தான் எடுத்திருக்கேன். எடுக்கும்போது பார்த்தா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சு. அதனால நான் திருப்பி மடித்து தான் அரேஞ்ச் பண்ணணும். அதனால உங்களுக்கு எந்த சைஸ், நீங்கள் எந்த பில்லோ கேஸ்க்குள்ளே வைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு மடித்து இந்த மாதிரி நான் குஷன் கவரில் தான் போட்டிருக்கேன். இப்படி வச்சிங்கன்னா நம்ம ஒரு குஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதிக கெஸ்ட்டு வரும்போது நம்ம பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல்